புதுக்கோட்டையை சேர்ந்த திரு ராஜாங்கம் மற்றும் திருமதி மாலா அவர்களின் மகன் கமல்ராஜ் எஸ்ஐ அவர்களை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் துவார்ன்ற கிராமத்திலேருந்து வரேன். இப்போது ஏஆர் சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகியிருக்கேன். என்னோடய பயணம்ன்றது ரொம்ப குறுகியதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நெடுந்தூர பயணம் அப்படின்னு சொல்ல முடியாது. 2023 ஜனவரி மாதம் டாஃப் அகாடமி புதுக்கோட்டையில் அட்மிஷன் போட்டேன். 2024 ஜனவரி மாதம் எஸ்ஐயா டாஃப் அகாடமிக்கு திரும்பி போனேன். டாஃப் அகாடமி என்னோடய வெற்றியில் மிகப்பெரிய பங்களிச்சிருக்கு. அதில் முக்கியமாக சொல்ல போனோன்னா, அங்கே அட்மினாக இருந்த திவ்யாக்கா அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் போட்டதும் சரி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணதும் சரி, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல என்னோடய அம்மா அப்பா 2 பேருக்கும் தான். 2 பேரும் என்னை அதிகமாக நம்பினாங்க. என் கூட பிறந்தது 4 அக்கா, ஒரு அண்ணா, ஒரு தம்பி. நான் மட்டும்தான் இப்போது கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கேன். மற்றவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அன்பிற்குரிய தோழி செல்வி வினோசியா அவர்கள், அவங்க நான் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சோர்வடைய எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். நம்ம எப்போ வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், பட் ஆனால் இன்றைக்கி கஷ்டப்படணும். இன்றைக்கி கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் லைஃப் லாங் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஃப் அகாடமியில் ஆகாஷ் சார், படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி என்னடான்னு எடுத்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி 20 பக்கங்களை படிச்சுட்டு இது போதும் அப்படின்னு நம்ம இருக்கோம். ஆனால் 200 பக்கங்கள் படித்தாலும் இது பத்தாதுன்னு படிக்கிற போட்டியாளர்கள் இங்கே அதிகமாகிட்டாங்க. ஸோ நீங்கள் படிங்க. நான் உடனே நினைக்கிறது, என்றா அது பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்த மாதிரியே சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிட்டு சிரிச்சுட்டு மறுபடியும் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடுவேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் 8:30 தான் எழுந்திருப்பேன். 8:30 எழுந்திரிச்சு அரை மணி நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிடுச்சு 9 மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, இடையில ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஒதுக்கிட்டு மீதம் நைட்டு, அதாவது 2 மணி 3 மணி ஆகிடும். அது வரைக்கும் என்னோடய ப்ரிப்பரேஷன் நிறுத்தாது. நான் நைட் டைமில் அதிகமாக படித்தேன். பகல் டைம் என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்றதோட. அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்துட்டே படிச்சுட்ருக்கேன். நான் 6வது படிக்கும்போது குயிஸ் ப்ரோக்ராமில் ஸ்டேட் லெவலில் 2nd ப்ரைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூலில் நான் எல்லா டைமும் நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு. அது மட்டும் இல்லாமல் 10th என்னோடய ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் காலேஜில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஜூனியர்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நான் படிப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போதும் நான் பல இடங்களில் வேலை பார்த்துருக்கேன். கட்டட வேலை, ஹோட்டலில் வேலை, ஒயின் ஷாப்பில் வேலை, இப்படி எல்லா இடத்துலையும் நான் வேலை பார்த்துருக்கேன். அந்த இடத்துலலாம் வேலை பார்க்கும்போது ஒன்று மட்டும் எனக்கு தோணும், நம்மளோட வாழ்க்கை இதோடு நின்றக்கூடாது, ஓடணும், அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கல்வி மட்டும்தான் அப்படின்னு தோணும். ஸோ அதனால தான் படிக்கும்போது பிரேக் கிடையாது, எனக்கு படிச்சுட்டே மட்டும்தான் இருப்பேன். அந்த ஒன்று தான் என்னை இங்கே கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் இங்கே என்னால் கூட்டு வர முடியல. என்னோடய வெற்றி 1000 வெற்றிகள் ஆனாலும், இதுக்கு மேலே எத்தனை வெற்றிகள் வாங்கினாலும் அதை என்னோடய அம்மாவோட காலடிக்கு தான் நான் சமர்ப்பணம் பண்ணுவேன். அவங்க எனக்கு அந்தளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட அண்ணன், நான் எப்போ எது கேட்டாலும் உடனே நீ செய் தம்பி, நீ பண்ணு, நீ செய், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னோடய ஆசிரியர்கள், நான் 10ஆம் வகுப்பு படித்ததும் சரி, அதுக்கு முன்னாடி படித்த ஆசிரியர்களும் சரி, இப்போவும் என்ன கேட்டாலும் எனக்கு செய்கிற அளவுக்கு இருக்காங்க. அவங்களோட இன்னும் நான் கான்டாக்டில் இருக்கேன். சுரேஷ் சார் சொல்லிட்டு இங்கே ஒரு சார் டாஃப் அகாடமியில் புதுக்கோட்டை பிரான்ச்சுக்கு வருவாங்க. எல்லோரும் யோசிப்பாங்க, நான் மட்டும் வேறு மாதிரி யோசிப்பேன். சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ எல்லார் மாதிரியும் கிடையாது, உனக்குன்னு தனித்திறமை இருக்குது, நீ அதை வச்சுட்டு சீக்கிரம் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இன்னும் சாரை பார்க்கல, போய் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டுக்கு போகணும். இந்த வெற்றிக்கு காரணமான டாஃப் அகாடமிக்கும், என்னோடய நண்பர்களுக்கும், என் நண்பருக்குரிய தோழிக்கும், என்னோடய அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி.